இன்றைக்கி என்னோடய வீட்டு தோட்டத்தோட அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய வீட்டு தோட்டத்துக்கு இது வரைக்கும் நான் உயிர் உரங்களே நான் யூஸ் பண்ணது கிடையாது. முதல் முறையாக சூடோமோனஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னுடைய அவரை செடியை பாதுகாக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் இன்றைக்கி என்னோடய கார்டன் அப்டேட்டில் சொல்ல போகிறேன். இது சூடோமோனஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, எங்களோட வயலுக்கு நாங்கள் பஞ்சகாவியா அடிப்போம். அந்த பஞ்சகாவியை வடிச்சிட்டு மிச்சம் இருக்கும் பார்த்திங்களா டஸ்ட்டு, அதுவும் அப்புறம் எலுமிச்சையோட முட்கள் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அவரை செடியை காப்பாற்றுறதுக்காக. இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த அவரை செடியோட தூர் பகுதியில் நான் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் பார்த்திங்களா, இந்த பஞ்சகாவியாவோட டஸ்ட்டு அதை எல்லாமே இந்த மண்ணோட போட்டு நல்லா கிண்டி விட்டு கிளறி விட்டுட்டு, அப்புறம் எல்லா பகுதியிலையுமே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த மண் பகுதியில் இந்த எலுமிச்சை முட்களை நான் அப்படியே பதிச்சு வைக்க போகிறேன். ஏன்னா பெருச்சாளி தோண்டாமல் இருக்கிறதுக்காண்டி. இந்த பெருச்சாளி தோண்ட வர்றப்ப இந்த முட்கள் அந்த பெருச்சாளிக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். லேசாக பாதிப்புகள் தென்பட்டாலுமே என்ன செய்யாதுன்னா, பெருச்சாளி இந்த செடியை அவாய்ட் பண்ணிடும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. சரி, நம்ம ஏதாவது அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு வைப்போமேனு ஏன்ட்ட இருக்கிற முள்ளுன்னு பார்த்தா என்னுடைய எலுமிச்சம் இது பல மரத்துலேருந்து காஞ்சி விழுந்த இந்த முட்களை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி வேலை செய்யுதுன்னு அடுத்தடுத்த வாரங்களில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, வயலேருந்து கொண்டு வந்த இந்த பஞ்சகாவியாவோட சூடோமோனஸையும் ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டு எனக்கு உகந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் அதை கலந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சூடோமோனஸை இந்த பஞ்சகாவியோட லிக்விடோட கலந்து அடிக்கலாமான்னு என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணியிருக்கேன். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இனி வரும் காலங்களில் இதோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதாவது நான் என்ன ரேஷியோவில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, 2 லிட்டர் தண்ணிக்கு 10 ml பஞ்சகாவியா, ஒரு பிஞ்சு சூடோமோனஸ் இதை கலந்து தான் இந்த செடிகளுக்கு விடுறேன். நான் இப்படி அடிச்சிருக்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரியல. பார்ப்போம். வர ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் யூஸ்வலாக பஞ்சகாவியா இந்த ரேஷியோவில் அடிப்பேன். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் இந்த பஞ்சகாவியாவோட சூடோமோனஸ் கலந்து அடிக்கலாமான்னு தெரியல. முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த கலவையை அதாவது இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை ஆல்மோஸ்ட் என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே கொடுத்துட்டு, அடுத்தடுத்த வாரங்களில் இந்த செடிகளோட அப்டேட் சொல்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய காணொலியை பார்த்து ரசித்தவங்களுக்கு தேங்க்யூ.